Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமான வீடியோ தான் பார்க்க போறோம். எனக்கு நடந்த கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த சில ஸ்டோரிஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ யாரெல்லாம் இந்த கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க அப்படின்றத மறக்காம நம்ம கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. நம்பிக்கை இருக்கா இல்லையான்றதையும் நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பேய் இருக்கா இல்லையா பாத்துருக்காங்களா பார்க்கலையா? ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்க 10 இருக்கும். உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் அமுக்கிடுங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போகிற ஸ்டோரி எங்கள் வீட்டில் நடந்த ஸ்டோரி. நான் சின்னதாக இருக்கும்போது நடந்த ஸ்டோரியை மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். 6th or 7th ரொம்ப சின்ன பொண்ணு தான். என் தம்பி ஸ்டாண்டர்ட் ஆர் யூகேஜி அந்த மாதிரி படிச்சுட்டு இருப்பான். இப்போ அம்மா அப்பா நான் தம்பி 4 பேர் மட்டும்தான் இருப்போம். அப்பா பார்த்தீங்கன்னா அப்பப்போ வருஷம் இங்கே கார்த்திகை மாதம் மாலை போட்டுட்டு ஐயப்ப சாமிக்காக விரதம் இருந்துட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நடந்த இன்சிடென்ட் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். அப்போ என்னாச்சுன்னா ஒரு பாட்டி அவங்க ஒரு 2 தெருவு தள்ளி தான் இருக்காங்க. ஆனால் எப்போவுமே இங்கே வருவாங்க, எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நான் அந்த அளவுக்கு பேசுனதில்ல. என் தம்பி சின்ன பையன்றனால கடைக்கில் அனுப்புவாங்க இல்லையா. ஸோ அவங்ககிட்ட நல்லா பேசுவாங்க, அம்மா கிட்ட நல்லா பேசுவாங்க. என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் அந்த அளவுக்கு தான் பழக்கம் கேட்டுக்கோங்க. ஆனால் அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு இறந்துட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டே அந்த மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னா அப்போ தான் இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. இந்த பாட்டி பண்ண சேட்டை தான். பாட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா கதவை போட்டு டம்மு 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 நைட்டு ஃபுல்லாக தட்டிகிட்டே இருந்திருக்காங்க எங்கள் வீட்டில். எனக்கு சத்தியமாக எதுவுமே தெரியாது. ஏன்னா நான் தூங்கிட்டேன். தூங்கினேன்னா எந்திரிக்கவே மாட்டேன். அந்த மாதிரி டைம் போட்டு டப்பு டப்பு டப்புன்னு ஒரே ஓடி ஃபோர்ஸாக தட்டுற மாதிரி ஒரே சவுண்டு. யாருன்னு கேட்குறாங்க, வாய்ஸே கொடுக்கல, யாருன்னு சொல்லவே மாட்டாங்க. யாருன்னு கேட்டுட்டு யார் தட்டுறது யாரு? நமக்கு ஒரு பயம். ஏன்னா ஆள் இல்லை வீட்டில், அப்பாவும் இல்லை. இந்த மாதிரி நேரத்தில் ஒருவேளை திருடனா இருக்குமோனா ரிஸ்க். ஸோ அதனால குரல் கொடுத்து பார்க்குறாங்க. யாராவது சொன்னா தானே பார்க்க முடியும். யாருன்னு கேட்குறாங்க, ஒன்றுமே வாய்ஸே வரல. பெட்ஷீட் எடுத்து நல்லா தலையில் வரைக்கும் மூடிட்டு அப்படியே தூங்கிட்டாங்க. ஒரு 5-10 மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் என்னாச்சுன்னா சவுண்ட் எதுவுமே வரல. அம்மாவோட கழுத்தை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க யாரும். ஆனால் யாருமே இல்லை. இப்படி பார்க்குறாங்க, யாருமே இல்லை. பட் கழுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணுறாங்க. ப்ரெஸ் பண்ணால் அவங்களால கத்த முடியல, வாய்ஸே வரல. ஒரு ஸ்டேஜ் போட்டு அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பயத்தில் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண ஆரம்பிச்சோன்னா விட்டுச்சு, கழுத்தை விட்டுடுச்சு. அந்த பேய் கழுத்தை விட்டுடுச்சு. விட்டதுக்கப்புறம் தான் அம்மாவுக்கு கொஞ்சம் உசிரே வந்தது. ஏன்னா அவ்வளோ பிரச்சனை இருந்தது. இது கனவு கிடையாது. ஏன்னா அம்மா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க பார்க்குறாங்க அந்த ஃபேஸை பார்த்தா அந்த கிழவி தான் அம்மாவை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தது. அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவங்க டக்குன்னு பார்க்குறாங்க அந்த கிழவி அது நிற்கிது. என்னடா இதுன்னு அம்மாக்கே ஒன்றும் புரியல. என்னடா இப்போ தான் இறந்துச்சு, நேற்று தான் இறந்தது, இன்னைக்கு இந்த மாதிரி பாடாப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கு ஒன்றுமே புரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் நல்ல ஒரு அசந்து தூக்கம் வந்தது. தூக்கம் கொஞ்சம் எந்திரிச்சு டக்குன்னு எந்திரிச்சு முழிப்பு பார்க்கும்போது பார்த்தா தம்பி இருப்பாங்க. நான் படுத்துட்டு தான் இருக்கேன். என்ன ஆனால் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணலை. எனக்கு எதுவுமே அதான் இறங்கி பார்க்குறாங்க, அவன் தம்பியை காணும். இருக்கிறது ஒரு 3 ரூம் தான். டக்குன்னு எந்திரிச்சு போயிட்டு பார்க்குறாங்க, அவன் நடந்துட்டு இருக்கான். ஒரு ரூமுக்கு ஹாலுக்கு நடந்துட்டு இருக்கான். என்னடா இவன் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் அவனை கூட்டிட்டு போய் பிடிச்சா அவங்களுக்கு ஒரு பயம். அவனுக்கு எதுவும் பேய் பிடிச்சா என்னன்ற மாதிரி ஒரு பயம். அப்படியே அவனை பிடிச்சிட்டு அதை நிறுத்தினோன்னு நின்றுட்டான். எதுவுமே பேச என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி இது பண்ணுறாங்க. ரியாக்ஷன் எதுவுமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அவனை இழுத்துட்டு போயிட்டு சாமி ரூமில் போயிட்டு அந்த திருநீர் எடுத்து நல்லா பூசி விட்டாங்க. அவங்களுக்குமே பூசிட்டாங்க. அப்புறம் எனக்கு எடுத்துகிட்டு பூசி விட்டாங்க. நான் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது தான் என்னடா இது இங்கெல்லாம் திருநீர் மூஞ்சி பார்க்குறது திருநீராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏதுன்னு விஷயம் கேட்கும்போது அம்மா இந்த மாதிரி நடந்துச்சு, உன்னை எழுப்ப நீ எறும்பு மாதிரி தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதெல்லாம் பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க தெலுங்குக்காரங்க, அவங்ககிட்டையும் போயிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க அவங்ககிட்டயுமே அந்த பாட்டி நல்லா பேசுவாங்க. ஸோ அவங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு அம்மா சொன்னாங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு மாதிரி ஃபியராக இருக்குது, நைட்டு தூங்கணும் அப்படின்னு நினச்சாலே கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரி ஓகே நீங்கள் அவ்வளோ பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே படுக்காதீங்க, எங்கள் வீட்டுக்கு படுத்துக்கோங்க. அவங்க அப்பா வந்துட்டோம். அவங்க அப்பா வந்ததுக்கப்புறம் பசங்க எல்லாமே நீங்கள் அங்கே போய் படுத்துக்கோங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க, அது வரைக்கும் வேணால் நீங்கள் இங்கே படுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதுலேருந்து என்ன ஆகும்னா ஈவினிங் ஆனாலே விளக்கெல்லாம் வைப்போல, விளக்கு வச்சு கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் தான் டக்குன்னு விளக்கெல்லாம் இது பண்ணிவிட்டு நாங்கள் குடுகுடுன்னு பெட்ஷீட்டு தலையணை எல்லாத்தையுமே எடுத்துட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அவங்க வீட்டுக்குள்ள போய் செட்டில் ஆகிடுது. இந்த மாதிரி தான் எங்கள் அப்பா வர்றது வரைக்கும் சேம் ப்ராசஸ் தான் நடந்துச்சு. இதை கேட்டதுலேருந்து நான் எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ஆனால் இதை கேட்டதுலேருந்து எனக்கு பயம், வீட்டுக்குள்ள போகிறதுக்கே பயம், இருட்டாக இருந்துச்சுனாலே பயம், லைட் இருந்தால் தான் நான் போவேன், அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அப்பா வந்ததுக்கப்புறமா எல்லாத்தையுமே சொன்னோன்னே அப்பா சுத்தமாக இதெல்லாம் நம்பவே மாட்டாங்க. கடவுள் நம்பிக்கை எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பேய் பிசாசு இதெல்லாம்
நம்ப மாட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க நம்பவே மாட்டாங்க. இதை பற்றி இதெல்லாம் கிடையாது அப்படிதான் சொல்லுவாங்க. அப்பா வந்ததுக்கப்புறம் அந்த இன்சிடென்ட் நடக்கல, அதுக்கப்புறம் சொல்லவே இல்லை. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கோஸ்ட் ஸ்டோரி. நெக்ஸ்ட் ஸ்டோரி அப்படின்னு வந்து எங்கள் மாமாவுக்கு நடந்த ஒரு ஸ்டோரி. ஊருக்கு போயிருக்கும் போது இதை பற்றி எங்கள் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது தான் நான் இந்த ஸ்டோரியை கேட்டேன். எங்கள் மாமா என்ன பண்ணுவாங்கன்னா நைட் ஷோ பார்க்க போவாங்க. எப்போவுமே சினிமா நைட் ஷோக்கு வந்து போகிறது ரெகுலராக. ஸோ அந்த மாதிரி நைட் ஷோ வந்து போயிருக்காங்க. நைட் ஷோ பார்த்துட்டு வர வழியில் என்னாச்சுன்னா இவங்க வந்து ஒரு டிஸ்டன்ஸில் இருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான், ஓகேங்களா. வெள்ளையாக ஒரு உருவம் அப்படியே ஓடுது, இது பண்ணுது. 2 உருவம் வெள்ளையா, அவங்களுக்குள்ள சண்டை மாதிரி ஏதோ போட்டுருக்காங்க. இவங்க எல்லாரும் வந்து பேசிக்கிட்டே நாங்கள் படம் எப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி பசங்க எல்லாருமே பேசிட்டு வராங்க. எங்கள் மாமா கூட டக்குனு வந்து ஸ்டாப் பண்ணி இரு பாருங்க, இந்த நைட்ல யார் அங்கே வந்து ஒயிட் கலரா பிளர்ரா தான் தெரியுது, எந்த ஒரு உருவம் மாதிரி தெரியல, உருவமே தெரியல, யாரோ 2 பேர் வந்து சண்டை போடுறாங்க வந்து தெரியுது, இரு வெயிட் பண்ணு, எனக்கு என்னவோ பயமா இருக்குன்னு எங்கள் மாமாவோட குரூப்ல இருக்க வந்து ஃப்ரெண்ட் வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க, எனக்கு என்னவோ பயமா இருக்கு, வெயிட் பண்ணு, நம்ம வந்ததோ என்னவோ நைட் ஷோவில் வந்துட்டு இருக்கோம், நைட் ஷோ முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம், அது என்ன ஏதுன்னு தெரியாமல் நம்ம அந்த வழியாக கிராஸ் பண்ணுறது நல்லதில்லை. இதை பார்த்துட்டு சரி ஓகே இதுக்கு மேலே இந்த வழியாக போக வேணாம், அப்படியே சாயிடலாம் சொல்லிட்டு அப்படியே டர்ன் பண்ணி அவங்க எல்லாம் அடிச்சு பிடிச்சி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுங்க அந்த 2 உருவம் பின்னாடி ஓடி வர மாதிரி இருக்கு. இவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து அவங்கவுங்க செதறி கடகடன்னு அவங்க வீட்டுக்கு ஓடி போயிட்டாங்க. எங்கள் மாமாவுமே ஓடி வந்துட்டாங்க. வந்துட்டு எங்கள் பாட்டி வீட்டில் வந்துட்டு கதவை தட்டுறாங்க. அவங்க தான் வந்து கதவை திறப்பாங்க, ஓகேங்களா. ஸோ கதவை தட்டும்போது காலை கழுவிட்டு உள்ளே வந்துட்டாங்க மாமா. எங்கள் மாமா வந்து படுத்துட்டாங்க. இப்போ எங்கள் மாமா வந்து பெட்டில் இங்கே படுத்தாங்க வச்சுக்கோங்க. இந்த இடத்துலையே வந்துட்டு நமக்கு வந்து இது இருக்குது, ஜன்னல், தெருவு பார்க்குற மாதிரி ஜன்னல் இருக்குது. இவங்க இங்கே படுத்துட்டு இருக்காங்க. அந்த ஜன்னலுக்கு அந்த சைடில் வந்து ஒரே கொலுசு சத்தமாக இதுவாகவும் என்னது சலங்க கேட்டுகிட்டே இருக்கு. மாமா வந்து லைட்டாக வந்து ஜன்னலை திறந்து பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா அந்த 2 உருவம் அங்கே நிற்கிது ஜன்னலுக்கு அந்த சைடு, ரொம்ப பக்கத்தில் இல்லை, கொஞ்சம் தள்ளி அப்படி நிற்கிது. கூட கடகடன்னு மூடிட்டாங்க, அவ்வளோ பயம். ஜன்னல்லாம் மூடி போட்டு படுத்துட்டாங்க. இந்த மாதிரி தான் ஆச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மற்ற பசங்க கேட்டாங்க, அவங்களுமே இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. அது பின்னாடியே வந்துச்சு போல இருக்கா, ரொம்ப நேரம் வந்து தொந்தரவு பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி மற்றவங்கலாம் சொன்னாங்க. ஸோ அப்புறத்துல வந்து எங்கள் மாமா வந்து இந்த நைட் ஷோ எல்லாம் பார்க்க போகவே மாட்டாங்க. போனாங்கன்னா பகலில் போவாங்க, படம் பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா பகலில் தான். இது செகண்ட் ஸ்டோரி. அடுத்து வந்து சொல்ல போகிற ஸ்டோரி ரீசெண்டாக ஒரு 6 months 7 months அந்த மாதிரி ஆச்சு. தம்பிக்கு நடந்த இன்சிடென்ட்டு வந்து இங்கேருந்து வேலைக்கு போகிறதுக்கு ரொம்ப தூரமாக இருக்குது வீட்டில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் மாதிரி எடுத்துட்டு அங்கே தங்கி ஸ்டே பண்ணிட்டு வீக்கெண்ட்ஸில் மட்டும்தான் வீட்டுக்கு வருவான். ட்ரெஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து துவச்சி எடுத்துகிட்டு மறுபடியும் கிளம்பிடுவான். இந்த மாதிரி தான் பண்ணுறான். இப்போ வரைக்கும் அப்படி தான் பண்ணுறான். இப்போவுமே அதே வீட்டில் தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கான், ஓகேங்களா. ஸோ என் தம்பி கூட வந்து ஒரு 3 பசங்களா 4 பசங்களோ ஏதோ தங்கி வேலை பார்க்குறாங்க. அதில் வந்து ஒரு பையன் வந்து நல்ல ஒரு பக்திமான். அவன் வந்து இந்த முருகருக்காக வந்து வேல்லாம் அழகு குத்துறது, வேல்லாம் குத்திட்டு விரதம் இருந்து நல்லா சாமி கும்பிட்ற ஒரு பையன். ஸோ ஒரு நாள் என்னாச்சுன்னா என் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான்வெஜ் எடுத்துகிட்டு போயிருந்தான், எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் என் அம்மா வீட்டில் வந்து செஞ்சு சரி நான் மட்டும் எடுத்துகிட்டு போனேன், அதாவது அது ஃப்ரெண்ட்ஸ்க்கும் எடுத்துகிட்டு போகும், நீங்கள் கொஞ்சம் ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுங்க, எல்லாருக்குமே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒரு மத்தியான வேலையில் ஒரு 12 o'clock அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் கிளம்புனான். அப்போ வந்து சிக்கன் வந்துட்டு அம்மா வந்து செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து ஒரு 2 பாக்ஸில் வச்சுக்கிட்டு அவங்க சாப்பிட்டா மீதி வந்து அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படி ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு போயிருக்கான். இதுக்கு முன்னாடி அவன் 2-3 வாட்டி வேலைக்கு போகும்போது இந்த மாதிரி மத்தியான டைம் எடுத்துகிட்டு போயிருக்கான். ஆனால் அப்போ எதுவுமே ஆனது இல்லை, கவனமாக கேட்டுக்கோங்க. இது வந்து அந்த வீட்டில் தங்குறதுக்கு அப்புறமா நடந்த இன்சிடென்ட்ஸுமே அதை ஷேர் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தா என் தம்பிக்கு வந்து சுத்தமாக உடம்பு முடியல. அது யாரெல்லாம் சாப்பிட்டாங்களோ அந்த பசங்களுக்கும் சுத்தமாக உடம்பே முடியல, ஏதாவது எந்திரிக்க முடியல, படுக்க முடியல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்குது, எதுவுமே சாப்பிட முடியல. என்ன சொல்கிறது, ரொம்ப உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் பண்ணியே சொல்லிட்டு இருந்தான். சும்மா வேலைக்கே போக முடியல, ரொம்ப வந்து உடம்பே முடியாமல் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அங்கே அந்த இன்னொரு பையன் இருந்தாங்க இல்லையா, அவன் வந்து சாப்பிடல. அந்த சாமி கும்பிட்றவன் முருகர் மேலே ரொம்ப இதுவாக இருக்கான், அவன் வந்து சாப்பிடல. அதனால அவன் என்ன பண்ணான்னா அவன்கிட்டே வந்து விபூதி இருக்கும், முருகரோட விபூதி அதெல்லாம் வச்சிருப்பான் எப்போவுமே பாக்கெட்டில். அதை எடுத்து என் தம்பியோட நெத்திலையும் பக்கத்தில் அந்த பையன் இன்னொரு பையன் சாப்பிட்டு படுத்து உடம்பு முடியாமல் இருக்காங்க, அவனுக்கும் நெத்தியில் பூசி உடம்பு எல்லாமே பூசி விட்டான். பூசி விடும்போது பார்த்தா அவனுக்கு தெரியுது ஏதோ ஒன்று எந்திரிச்சு ஒரு பூசின உடனே அந்த 2 பேரோட உடம்புல இருந்து ஏதோ எந்திரிச்சு ஒரு உருவம் போகிறது தெரியுது. காரணம் வந்து என் தம்பி எங்கள் அம்மா கதையெல்லாம் சொல்லிட்டு. அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கு நடந்த ஒரு விஷயம் இருக்குது. இது என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு தான். என்னாச்சு அப்படின்னா இவங்க வந்த புதுசு இவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்க அந்த குவார்ட்டர்ஸ் மேல் மாடியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து ஒரு ஒய்ஃபு அப்புறம் ஒரு குழந்தை, சின்ன குழந்தை, பெண் குழந்தை. இவங்க 2 பேரும் வந்து ஹஸ்பண்டோட சண்டை போட்டு அவங்க 2 பேருமே வந்து அவங்களே தீ குளிச்சிட்டாங்க, நெருப்பு வச்சு அவங்களே தீ குளிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இது வந்து இவளுக்கு தெரியல, ஏன்னா இவ புதுசாக இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காங்க. அதனால இவங்க அதெல்லாம் வந்து அப்போ எடுத்தோன்னே நம்ம என்னன்னு எல்லாத்தையும்
யார்ட்டையும் கேட்க முடியாது இல்லைங்களா. ஸோ அவளுக்கு எதுவுமே தெரியாது, அவங்க அம்மாவுக்கும் எதுவுமே தெரியாது. அவங்க வந்து ஜஸ்ட் குடியேறியிருக்காங்க. இப்படி வெளியில் நின்னாங்கன்னா அந்த மேலே வந்து டக்குன்னு அப்படி பார்க்கும்போது மேலே பார்த்தா அந்த அம்மாவும் பொண்ணும் வந்து அம்மா வந்து பொண்ணுக்கு தலைவாரிட்டு இருக்கிற மாதிரியும் இவங்க பார்க்கும்போது இவங்க பார்த்து ஸ்மைல் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஒரு 4-5 வாட்டி அவள் பார்த்துருக்கா. மேலே ஆள் இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து பேச ஆரம்பித்தாங்க. பக்கத்துல எல்லாம் பேச ஆரம்பிக்கும் போது தான் அப்போ வந்து இல்லைங்க மேலே இன்னும் புதுசாக யாரும் வரவே இல்லை, குளிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க யாருமே இல்லை, இப்போ இன்னும் புதுசாக வேறு ஆள் வந்தால் தான் ட்ரான்ஸ்ஃபராக யாராவது இங்கே வந்தாங்கன்னா அவங்க தான் தங்குவாங்க, அவங்க யாரும் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்கு பக்கம் சொன்னாங்க. இதுக்கு அவங்க பொண்ணுகிட்ட சொல்லி அப்பாவுமே நான் இத்தனை நாள் நம்ம பார்த்துட்டு இருந்தது அப்போ யாருமா அப்படின்னு அவளுக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சு. ஏன்னா மேல் வீட்டில் யாருமே இல்லை, ஆனால் இவங்க மேல் வீட்டில் தான் பார்த்துருக்காங்க எல்லாத்தையுமே. இவங்களுக்கு அந்த இன்சிடென்ட் வந்து அதுக்கப்புறம் அவங்க மேலே எட்டியே பார்க்கறது இல்லை, எப்போ வந்தாலுமே மேலே போய் பார்க்கறதே இல்லை, இந்த அப்படியே விட்டுட்டாங்க. அந்த இதை வந்து என்கிட்ட அவள் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த விஷயத்தை உங்களுக்கு நான் ஷேர் பர்சனலாக எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட ஷேர் பண்ண விஷயத்தை தான் நான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது கோஸ்ட் ஸ்டோரி இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்புறீங்களா இல்லையான்ற விஷயத்தையும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். நீங்கள் நம்பாத ஆளாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ பார்க்குறேன். பாய்.